வணக்கம். உங்கள் விக்கிராஜ். ஒரு வழியாக நம்ம இந்தியாவில் உள்ள 5 மாநிலங்களுக்கான தேர்தலோட டேட்டை வெளியிட்டாங்க. இது ரொம்பவே எல்லாராலையும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. இப்ப சொல்லி ஆவணங்க, இந்த 5 மாநிலங்களை ரொம்பவே பிரபலமா பாஜக அவர்கள் கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த சைடு போராடிட்டு இருந்தாலும், இந்த சைடு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல போட்டிருக்கோம். விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் உள்ள போயிடுவார் அப்படின்ற போது விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இல்ல அப்படின்றது குறிப்பா வெளியாயிடுச்சு. இப்ப என்டிஏ கூட்டணியில் உள்ள டிடிவி தினகர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, செய்தியாளர்களுக்கு விஜய் அவர்கள் உள்ளார வந்தாலே பாஜகவை நாங்க வெளியேற்றுவோம், எடப்பாடி அவர் வெளியேற்றுவார் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போக இருக்க என்டிஏவோட, அதாவது ஏடிஎம்கேவோட இப்ப பொதுச் செயலாளர் இருக்காரு பாத்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி, அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இதை பத்தி நாங்க 2 பேருமே, அதாவது டிவிக்கும் சரி ஏடிஎம்கும் சரி 2 பேருமே இதை பத்தி பேசவே இல்லை, நீங்க தான் புரளியை கலப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. போக இருக்க 3 முனை போட்டி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் உள்ள டிவிக்கு போலன்றது தெளிவா நிரூபணம் ஆயிடுச்சு. இப்ப 4 முனை போட்டி தான் இருக்கு. இந்த போட்டியில டிஎம்கே நெக்ஸ்ட் ஏடிஎம்கே நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு டிவிகே நெக்ஸ்ட் என்டிகே. ஆனா 3வதா என்டிகே தான் சொல்லி ஆகணும், டிவிகே தான் லாஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு முன்னாடி சீனியர் கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா என்டிகே. இவங்க 4 பேருக்குமே இந்த வாட்டி போட்டி பயங்கரமா மும்முரமா நடக்க போகுது அப்படின்றது தெளிவா தெரியுது. இதனால தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி தேதி வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஒரு வாக்கு எண்ணிக்கை எப்பன்னு பாத்தீங்கன்னா மே மாசம் 4ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. போன வாட்டி நடக்கும்போது ஒரு 1 month 20 days கிட்ட கொடுத்திருந்தாங்க. இப்ப 10 days தான் கொடுத்திருக்காங்கன்ற போது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இவிஎம் மிஷின்ல எந்த குளறுபடியும் நடக்காது அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு வராங்க. சில பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த 10 நாளே எதுக்குவா சொல்றீங்க, இது ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் தானே, மிஷின் தானே, மறுநாளே எண்ணலாமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக இருக்க குறிப்பா 5 மாநிலத்துக்கான தேர்தலோட டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 18 வயசு நிரம்பி இருப்பாங்க பாத்தீங்களா, 18ல இருந்து 19 வரைக்கும் உங்க வாக்காளருடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 19 வயசு உள்ளவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல சொல்றாங்க, குறிப்பா 12,59,000 பேர்கிட்ட இந்த 18 வயசுல இருந்து இந்த 19 வயசு வரையும் இருப்பாங்க பாத்தீங்களா, முதல் வாக்காளர்கள் இவங்க மட்டுமே 18 லட்சம் பேர்கிட்ட இந்த வாட்டி நம்மளுடைய தமிழ்நாட்டுல வாக்கு செலுத்த போறாங்க. இவங்க மட்டுமே, அதாவது குறிப்பா சொல்லி ஆகணுங்க, ஒரு தொகுதிக்கு, அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 லட்சம் பேர் குறைந்தபட்சம் சொல்றோம். இது 18னா பாத்தீங்கன்னா நீங்களே 9 சட்டமன்ற தொகுதி, அதாவது 9 தொகுதியில இவங்க மட்டுமே நிர்ணயிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தொகுதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 234 தொகுதி தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி பக்கமா குறிப்பா பக்கத்துல 30 தொகுதி இருக்கு. அதுவே கேரளா பக்கம் போனீங்கன்னா 140 தொகுதியோட இருக்காங்க. அசாம் பக்கம் 126 தொகுதி இருக்காங்க. அதுவே அந்த பக்கம் நார்த் சைடு வெஸ்ட் பெங்கால் பக்கம் போனீங்கன்னா 294 தொகுதி இருக்குங்க. ஆனா இதுல தொகுதி வைஸா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், செகண்ட் தமிழ்நாடு வரும், தேர்டு பாத்தீங்கன்னா நம்ம அசாம் வரும், 4th கேரளா, 5th தான் நம்ம பாண்டிச்சேரியை குறிப்பிடுவோம். தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை வாக்காளர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, எஸ்ஐஆர் அப்புறம் 5,61,00,000 பேர்கிட்ட வாக்காளர் இருக்காங்களாம். இந்த 5,61,00,000 வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டுல வருகின்ற மே மாசம் 4ஆம் தேதி யாரு முதலமைச்சரா நிர்ணயிக்க போறாங்க, யார் வர போறாங்க அப்படின்றத இவங்க 5,61,00,000 பேர் தான் நிர்ணயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா இதுவே பாண்டிச்சேரியில உள்ள ஒட்டுமொத்த வாக்காளர் யாருன்னு பாத்தீங்கன்னா 9 lakh தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த வாக்குச்சாவடிகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 75,032 வாக்குச்சாவடிகள் போறாங்களாம். இந்த வாக்குச்சாவடியில குறிப்பா சொல்லி ஆகணுங்க, 5 ஸ்டேட்லயும் உள்ள வாக்காளர்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17.54 லட்சம் பேர் இந்த வாட்டி, அதாவது நம்ம 5 மாநிலத்திலையும் சேர்ந்து வாக்காளர்களும் ஒட்டுமொத்தமா இந்த வாட்டி வாக்கு செலுத்த போறாங்க. இந்த மாநிலத்திலயும் உள்ள 17.54 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பாதுகாத்து பராமரிச்சு அங்க எந்த விதமான குற்ற சம்பவங்களும் நடக்காமல் இருக்க சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே 25 லட்சம் பேர்கிட்ட இந்த வாட்டி ஒர்க் பண்ண போறதா சொல்லப்படுது. இதெல்லாம் போக இருக்க குறிப்பா ஒண்ணு சொல்லி ஆகணும், எப்பயுமே நம்ம ஓட்டு போறது முன்னாடி அந்த மிஷின் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மிஷினாண்ட போனாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது, அந்த சின்ன இருக்கும். ஆனா இந்த வாட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யார் இந்த இடத்துல அந்த சட்டமன்ற தேர்தலில் யார் போட்டியிட போறாங்களோ அவங்களுடைய முகம் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வாட்டி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மனு தாக்கல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாசம் 30ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வேட்பு மனு தாக்கலானது
லாஸ்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி வந்து வேட்புமனு தாக்கலோட லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த வேட்புமனு தாக்கல்ல பரிசீலனை எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி பரிசீலனை சொல்லியிருக்காங்க. பரிசீலனை எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வேட்புமனு தாக்கல் வந்து திரும்ப பெற டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி வந்து வேட்புமனு தாக்கலோட கடைசி டேட்டா, அதாவது திரும்ப பெறதா சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம மக்களாகிய நம்ம சிந்திக்க வேணும்னு பாத்தீங்கன்னா அந்த 5 கோடி பேர்ல யாருக்கு யார் வாக்கு செலுத்த போறாங்க அப்படின்றது உண்மையாவே அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களோட பேச்சால ஈர்க்கப்பட்டவங்க, எனக்கு சிறு வயசுல இருந்தே இவங்கதான் பிடிக்கும், யார் ஊழல் செஞ்சிருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, நான் இவங்கதான் போடுவேன் அப்படின்ற எண்ணத்தோட சில பேர் இருந்தாலும் இந்த வாட்டி நடக்க போற தேர்தல் 4 முனை தேர்தலாக இருக்க போது. இந்த தேர்தல்ல அதாவது ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி நம்மளுடைய கையில வைக்க போற அந்த மையானது நம்மளுடைய அடுத்த 5 வருஷம் நம்மளுடைய சந்ததியும் சரி, நம்மளுடைய எதிர்காலத்தையும் சரி, இது மட்டும் தான் இந்த மைய தீர்மானிக்க போகுது. அதனால மக்களாகிய நம்ம எல்லாருமே இந்த 23ஆம் தேதி செலுத்த போற வாக்க யார் தகுதியா தமிழ்நாட்டை ஆளணும், யார் தகுதியானவங்க அப்படின்றத உங்க மைண்ட்ல நீங்க வச்சு ஓட்டு செலுத்தணும் அப்படின்றத இந்த காணொலி மூலியமா நான் தெரிவிக்க விரும்புறேன். நீங்க யாருக்கு ஓட்டு செலுத்த போறீங்கன்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா இருந்தாலும் நல்லவங்களா நம்மளுடைய சமுதாயத்துக்கு இப்ப நடக்கிற சூழ்நிலையில பெண்களுக்கு எதிரான என்ன நடக்குது அப்படின்றத நீங்க அறிஞ்சு இவங்க நடந்தா, அதாவது இவங்க வந்தா பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த குற்ற சம்பவங்கள்ல இருந்து மக்களை பாதுகாக்க முடியும். சட்ட ஒழுங்கை வந்து சரிவரை இவங்க செய்வாங்க. இவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ளது. இவங்க இந்த நாலேஜ் மூலியமாவே நம்மளுக்கு என்ன தேவைன்றதை இவங்களே தற்சார்பு பொருளாதாரத்தை கையிட்டு செய்வாங்க அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளுடைய அடுத்த 5 வருடத்தை நம்மள பேணி காத்துக்கணும் அப்படின்றத நான் முழு முனைப்போட இந்த வீடியோல நான் சொல்ல விரும்புறேன். யார் வரப்போறாங்க, மேல என்னென்னலாம் நிகழ்வுலாம் வரப்போகுது, பிரச்சாரத்துல என்னென்னலாம் நடக்க போகுது, யாரெல்லாம் வந்து இதுல குளறுபடி ஏற்படுத்த போறாங்க அப்படின்றத, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத மீண்டும் பார்க்கலாம். மேலும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.